முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் இப்போது உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காகவே விபூதியை அனுப்பிவிட்டேன் அல்லவா? இனிமே இந்த விபூதியை உன் விதியை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுத்துடும். இத்தனை நாளாக வாழ்க்கை உனக்கு சுலபமாக இல்லாமல் கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்திருந்தாலும் இப்போது வலியையும் வேதனையும் அகற்றி உன் வாழ்க்கையை சிறப்பான வெற்றி வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக தான் இந்த பழனி முருகன் உன்னை ஆசீர்வதித்து விபூதியை அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். இதுவரைக்கும் நீ இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் நினச்சி வருத்தப்படாத. இந்த முருகன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது நீ இழந்ததை எல்லாம் என் அருளின் மூலமாக கண்டிப்பாக நான் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். உன் வாழ்க்கையின் உண்மை என்னங்கிறத நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே. வாழ்க்கையின் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலே உன் பொறுமைக்கு ஏற்ற பொக்கிஷத்தை இந்த முருகன் உனக்கு கொடுத்துருவேன். நான் எப்போதையும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெளிவாக விளக்கிட மாட்டேன். அவங்களுக்கே சரியான உரிய நேரம் வரும்போது வாழ்க்கைனா என்னன்னு புரிய வரும். என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி பிடிக்கும் விதமாக உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் சேர்த்து அங்கீகாரத்தை கொடுக்க போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட தேவையே இல்லை. எப்போதும் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பேசணும்னு நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சொல் தான் உறவை முறியவும் செய்யும், ஒரு சொல் தான் உறவையும் காப்பாற்றும். தப்பாக பேசிட்டு அப்புறம் நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசு அந்த வார்த்தைகளை மறக்காதல்லவா? அதனால தான் யார் மனசையும் நோகடிக்கும் விதமாக எந்த வார்த்தையும் பேசிடாம கவனமாக பார்த்து பேசு. என் அருள் உன் வாழ்க்கையை அழகாக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்பொழுதும் நீ மனசில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோட புன்சிரிப்பை சிரிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதற்காகவே என் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த விபூதியை உனக்காக அனுப்பி வச்சேன். எல்லாரிடமும் நீ அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளும்போது அதுவே உனக்கான மதிப்பை அதிகப்படுத்தும். என் அருளால் உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். கேலி பேசும் மனிதர்களை உன்னால் மாற்ற முடியாவிட்டாலும் அவர்களிடமிருந்து நீ தூரமாக விலகி போகும்போது அதுவே உன் மன அமைதிக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அல்லவா? உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் விட்டு நீ கடந்து போக தயாராகு. என்ன நடந்தாலும் ஐயோ நம்ம இழந்துட்டோமே தோத்துட்டோமேன்னு சொல்லி மனம் தளராதே. என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு வெற்றியாக என்னால் மாற்றி கொடுக்க முடியும். நீ எப்போதும் அமைதியாக பணிந்து பொறுமையாக போ. அதுக்காக அடங்கி ஒடுங்கி அடிமையாக மாற வேண்டாம். இருப்பதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். அதுக்காக இல்லாததையெல்லாம் அடுத்தவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்து நீ கடன்வாளியாக மாற வேண்டாம். எந்த விஷயத்துக்காகவும் ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்படுறது தப்பு இல்லை. இப்படி நடந்துருச்சேன்னு ஒரே இதாக மனசு உடஞ்சி போகக்கூடாது. உன் மனதை பலமாக்க என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். தடைகள் வந்தாலும் மனசு தளர்ந்து போகாதே. உன் முயற்சிக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து என் அருளால் உன்னை உயர்த்துவேன் என் செல்வமே. துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னை தாங்கி பிடித்து என் அருளின் மூலமாக உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். நீ எல்லாரிடமும் எப்போதுமே உண்மையவே பேசுகிறதுனால சில பேர் உன்னை கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் உன்னை தப்பாக நினச்சாலும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் நல்ல மனசும் நேர்மையும் எனக்கு நல்லா தெரியும் அல்லவா? உண்மையாக நிற்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை பலவீனமாக்கும் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஒருபோதும் நினச்சி வருத்தப்பட வேணாம். உன்னை பலமாக்கி என் அருளின் மூலமாக உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
எதையும் ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் நல்ல பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. சூழ்ச்சி செஞ்சு உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையலான்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன்றதை அவர்களுக்கு சொல்லிடு என் செல்வமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடாது. நல்லதும் கெட்டதும் மாறி வரும் இந்த உலகத்தில் தீயவைகளை அகற்றி நல்லவைகளை எல்லாவற்றையும் சிறப்பாக நான் கொடுத்தே தீருவேன். நீயும் வெள்ளை ரோஜா போல தூய்மையான மனம் கொண்ட பிள்ளையாக இருக்கிறதால தானே என் அருளின் துணையோடு உன்னை ஜெயிக்க வைக்க வந்திருக்கேன். எப்போதும் யார் உன்னை பக்கத்தில் நோக்கி வந்தாலும் பக்கத்தில் வச்சுக்கோ. தூரத்தில் உன்னை வைக்க நினச்சா நீயும் அதே தூரத்திலேயே இருந்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காமி. எப்போதும் உன் மன நிம்மதி உன் கைகளிலேயே இருக்கட்டும் என் செல்வமே. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் உன் அன்பை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. எல்லாம் தெரிந்த உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வலித்தாலும் வேதனை அடைந்தாலும் முயற்சி செய்வதை கைவிட்டுடாதே. துரோகத்தை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஒருபோதும் தைரியத்தை இழந்துட வேணாம். இந்த முருகன் உன்னை கைவிட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் பெற்றோரும் உன் துணையும் உன் குழந்தைகளும் உன்னை மதித்து நடத்துகிறாங்கன்னா அது அதிர்ஷ்டம் அல்ல. உன் குணமும் நடத்தையும் இந்த முருகன் கொடுக்கும் ஆசீர்வாதமும் தான் உனக்கு அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான வாழ்க்கை நீ வாழ்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளி தந்து என் அருளின் மூலமாக எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் உனக்கு தோல்வியை கொடுத்து வழியை உண்டாக்கினாலும் அதை ஏமாற்றத்தோடு எடுத்துக்கிட்டு வருத்தப்படாமல் என்னதான் நடக்குது பார்க்கலான்னு பொறுமையாக காத்திருந்தீனா இந்த முருகன் உன் மன வேதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதும் எந்த மனிதரிடமும் நீ எதையும் எதிர்பார்க்க வேணாம். மனிதர்களிடம் நீ என்னதான் உறவுகளாக இருந்தாலும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதில் உனக்கு துன்பமும் தோல்வியும் துயரமும் தான் மிச்சம். அதனால் உன் நடத்தையை சரியாக வச்சுக்கிட்டு நல்ல நடத்தையோட வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிக்க தயாராகு. எல்லா முறையும் நீயே ஜெயிக்க முடியாதல்லவா? சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்து உனக்கு தோல்வியை கொடுத்தாலும் நீ மனசு சோர்ந்து போகாதே. முருகா என்னை காப்பாத்துன்னு சொன்னீனா உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கூட நிச்சயம் கொடுப்பேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது கண்ணீரோட சிரிக்கவும் கற்றுக்கிட்டினா வாழ்க்கையின் துரோகங்களை தாண்டி உன்னால் ஜெயிச்சிட முடியும். நீ ஒன்றும் பயப்படாத. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய் என் செல்வமே. உன்னை பற்றி மற்றவங்க இப்போதைக்கு தவறான புரிதல்களோடு இருந்தாலும் அது வெறும் தற்காலிகமானது தான். எல்லாரும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன்னை போற்றி பாராட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அதுதான் நிரந்தரம். அது வரைக்கும் அமைதியாரு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்கன்னாலும் ஒவ்வொருவரின் சிரிப்புக்கு பின்னாலும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ உன் வாழ்க்கை யாரோடும் ஒப்பிடாதே. உன் பாதை உனக்கே உரியது. நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்கிறேன். உன் பெற்றோர் உனக்காக செய்த நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் இவ்வளவுதான் அளந்திட முடியாது. அதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ திரும்ப அவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் தெரியுமா? உன்னை பெற்றவங்களை நீ போற்றி பாராட்டாவிட்டாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையும் உன் பொறுப்பு உணர்வையும் புரிந்து செயல்படு. உன் பெற்றவங்களுக்கு நீ நல்லது செய்யும்போது, உன்னை பெற்றவங்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கும் போது என் அருள் நிச்சயம் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யார் உனக்கு துரோகம் செஞ்ச போதும் கூட நீ யாருக்கும் தீங்கு நினைக்காம அவங்கள நினச்சி அவங்க செயலை நினச்சி கவலைப்பட்டு வருத்தத்தோடு தானே என்னை நோக்கி ஓடி வந்த. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சினா அதுக்கு மற்றவங்க தேவையில்லை. சின்ன சின்ன மாற்றங்களே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரேன். இந்த முருகனின் வேலும் மயிலும்
உன்னை சுற்றி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையே இல்லை. நீ தனிமையில் இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போன நீ இப்போது யாராவது புதுசாக ஒருத்தவங்க கிட்ட பழகணும்னாலே கொஞ்சம் யோசிக்கிற, பயப்படுகிறாய் தானே. புதிய நபர்களோட பழக யோசிப்பது பலவீனம் அல்ல, அது உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறலைங்கிறத தான் உணர்த்துது. இருந்தாலும் பரவாயில்ல, உன் மன காயத்தை இந்த முருகன் நான் ஆத்துறேன். ஒவ்வொரு மனிதரையும் சந்தேகப்படாமல் கொஞ்சம் பேசி பழகி அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நீ எப்போதும் உண்மையாய் நேர்மையாய் வாழ பழகு. நீ செய்கிற செயல்கள் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான விஷயம். அது உன்னோட முடிஞ்சிடாது, உன் பிள்ளையின் தலைவிதியையும் மாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்ல செயல்களை செய்கிற பிள்ளையாரு. தடைகள் வந்தால் அதை பார்த்து பயந்து பின்வாங்க வேண்டாம். உனக்கு எதிராக துரோகம் நடந்தால் அதை பார்த்து உடஞ்சி போகாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்வமே. உனக்கு எதிர்ப்பு வந்தால் அதை பகையென நினைக்க வேண்டாம். உன் கூடவே இருக்கிறவங்களை உறவாகவோ பகையாகவோ நீ பிரித்து பார்க்காம காலமும் நேரமும் வரும்போது யார் எப்படின்னு உண்மை முகம் தெரியும்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆளா இந்த முருகன் ஓடி வந்து நிற்பேன். என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நல்ல குணத்தோடும் வாழும்போது இந்த முருகன் நானே என் அருளால் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தோல்வியும் துயரமும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் என்னென்னத்தவோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் வாழ்க்கையில் பெருசாக அதுவும் மாறலன்னு தானே கவலைப்படுறாத. இனிமேல் நீ கவலைப்பட வேணாம். இப்போது நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் இந்த முருகன் ஏன் பொறுப்பில் நான் எடுத்துக்கிறேன். நீ நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கலாங்கிறது தானே உண்மை. நீ இல்லைன்னா உனக்கு பதிலாக அவங்க இன்னொருத்தவங்களை வச்சுக்கிட்டு வேலையை செய்ய போகிறாங்க, வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அதனால் நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை இயக்குறேன்ற அளவுக்கு நீ உன்னை மிக பெருசாக நினச்சிக்கிட்டு எல்லா பொறுப்புகளையும் தலையில் தூக்கி போட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்படாதே. மனசில் பாரத்தையும் சுமையையும் சுமக்க வேண்டாம். உன் மனசுக்குள்ளே நான் இருக்கிறேன் அல்லவா, அதனால் அமைதியாக இரு. எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். என்னை அதிகமாக நம்புகிற என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ இருக்கும் இடத்திலேயே வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையையும் நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உன் பக்திக்கான பரிசை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ கஷ்டப்படும் போது யாருமே உனக்கு உதவி செய்யலைனாலும் நீ யாரையாவது கஷ்டப்படுறத பார்த்தீன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு. அடுத்தவங்களுக்கு ஆறுதலுக்கும் ஆதரவுக்காகவும் துணைக்காகவும் போய் நீ நிற்கும்போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஆதரவு கொடுத்து நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடுப்பேன் என் செல்வமே. நீ நல்ல மனசுள்ள பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் நல்ல மனசுக்காகவும் உன்னுடைய நட்பு செயல்களுக்குமாகவே இந்த முருகன் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். உன்னை குறை சொல்லுபவர்களெல்லாம் தேடி போய் நீ நல்லவனை நிரூபிக்க நினைச்சு நேரத்தை வீணாக்காதே. யார் என்ன நினைச்சாலும் எதுக்கும் கவலைப்படாம உன் இலக்கை அடைய முயற்சி செய். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முயற்சியை நீ கைவிட வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். பல வேடிக்கையான மனிதர்களைப் போல நீயும் வாழ்க்கையில் தோற்று போயிடுவேன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் கூட இருப்பது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றி உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். ஏற்கனவே நீ தவறான மனிதர்களை எல்லாம் நம்பி பாதி வாழ்க்கை இழந்துட்ட. மீதமுள்ள வாழ்க்கையாவது உன் வழியில் நீ நினைச்சது போல வாழ தயாராகு. நல்ல மனசு உள்ள மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு அவர்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிற புத்தியையும்
இந்த முருகன் உனக்கு கொடுக்குறேன். உன் பெற்றோர்களுக்கும் உன் துணைக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மரியாதை இல்லாத இடத்தை விட்டு நீ விலகி நில்லு. உனக்கு மட்டும் மரியாதை கிடைச்சா போதும்னு நிற்காம உன்னை சார்ந்தவர்களுக்கும் மரியாதை கிடைச்சா மட்டும் அவர்களிடம் நீ பேசுனா பழகுனா போதும். வேற யாரையும் நீ உன் கூட சேர்த்துக்க அனுமதிக்காதே என் செல்வமே. கண்டிப்பா நீ உயரும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும்படி நான் செய்ய போறேன்.